நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிரேக்கிங் பேட் சீசன் 3யோட எபிசோட் 1 அண்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சீசனோட லாஸ்ட் எபிசோடில் ஸ்கைலருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் கீழே படுத்து தவழ்ந்து போய்கிட்டு இருக்காரு. யாரோ புல்லட்டில் சுட்டாங்க, நடக்க முடியாமல் அப்படி போயிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி தவழ்ந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பென்ஸு கார் வந்து நிற்குது. அதுலேருந்து 2 பேர் இறங்குறாங்க. சரி, அவனுங்க ஏதாவது இவனுங்களை பண்ணுவானுங்கன்னு பார்த்தா அவனுங்களுக்கு கீழே படுத்து தவழ்ந்து போய்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க எல்லாம் கட்டி முடிக்காத ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல கந்தசாமி படத்தில் வேண்டுதலுக்கு கட்டி வைக்கிற சீட்டு மாதிரி நிறைய கட்டி வச்சு கிடக்கு. உள்ளே போனால் அந்நியன் படத்தில் கருட புராணத்தின்படி அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள்னு ஒரு உருவம் வரல, அந்த மாதிரி ஒரு உருவம் இருக்குது. அந்த உருவத்துக்கு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு இவனுங்க வேண்டிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அந்த உருவத்து பக்கத்துலேயே வால்டர் ஒயிட்டோட ஃபோட்டோவை வரைஞ்சி வச்சு இவனுக்கு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ஏன் இப்படி பண்ணுறானுங்க, எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நியூஸ் சேனலில் காமிக்கிறானுங்க. லாஸ்ட் சீசனோட லாஸ்ட் எபிசோடில் ஏர்கிராஃப்ட் ஆச்சுல்ல, அந்த ஏர்கிராஃப்ட் நியூஸ் தான் இப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த ஏர்கிராஃப்ட் எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்றத நியூஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜேனோட அப்பா வந்துட்டு இதை பண்ணதுக்கு காரணம் ஜேன் இறந்தது உடனே அவர் வேலைக்கு வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இதே டைமில் ஸ்கைலர் போனதால் அந்த பணத்தை வச்சு வால்டர் பார்த்துக்கிட்டு எல்லாத்துக்குமே இதான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் போட்டு எல்லாத்தையுமே கொளுத்திடுறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, அட பாவி பணமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே கையால் அணைக்கிறான். முடியல. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் தள்ளி அந்த பணத்தெல்லாம் ஒரு வழியாக காப்பாற்றிடுறான். இப்போ அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்கைலரை காமிக்கிறாங்க. ஸ்கைலர் வால்டர் பண்ணது எதுவுமே பிடிக்காம டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் ஆண்ட போய் நிற்கிறா. போயிட்டு உங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக தான் டைவர்ஸ் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ வால்டர் பக்கத்தில் நான் வேறு இடம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹங்க் வரான். ஹங்க் வந்த உடனே இவன் அந்த பணத்தை எல்லாத்தையுமே ஒரு பையில் போட்டு வச்சுக்கிறான். அந்த பையை எடுக்கலாம் அப்படின் போது இல்லை நீ வந்துட்டு ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணாத, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுக்கிறான். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஒன்று, இதுக்குள்ளே $500,000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் சொல்கிறான். இந்த கஷ்டமான டைமில் கூட உன்னோட நக்கல் மட்டும் வந்து போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாய்ச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ பிங்க் மேன் ட்ரக் எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் கூட நிறைய பேர் அவனை மாதிரியே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது வால்டர் அங்கேருந்து கிளம்பிட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான். அந்த டைமில் வால்டர் ஜூனியர் டக்குன்னு ஃபோன் எடுத்து, நாங்கள் இங்கே ஒன்றும் நல்லா இல்லை, உங்கள் 2 பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் என்னால் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ரொம்ப நாள் கழித்து வால்டர் ஸ்கூலுக்கு வரான். அந்த ஏர்கிராஃப்ட் ஆனதால் அவங்களுக்கெல்லாம் இரங்கல் தெரிவிக்கிற விதமாக அவங்களோட ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஆடிட்டோரியத்தில் உட்கார வச்சு வால்டர் மாதிரியே அந்த ஆக்சிடெண்ட்டை நேரில் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க, இந்த கஷ்டமான தருணத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேசிகிட்டு இருக்கும்போது வால்டருக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது. வால்டர் ரொம்ப நாள் கழித்து ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அவருக்கு எல்லாருமே சேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை டைவர்ட் பண்ணுற விதமாக அவருக்கு எல்லாருமே கை தட்டி வர வைக்கிறாங்க. சரி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வால்டர்கிட்ட மைக்க கொடுக்குறாங்க. வால்டர் அந்த ஏர்கிராஃப்ட் ஆக்சிடெண்ட்டை நேரில் பார்த்து, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடக்கும் நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் இதெல்லாம் நடந்துருச்சு, நம்ம இதுலேருந்து எப்படியாவது வெளியே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் அந்த மொட்டை தலைங்க காரில் வந்து ஏதோ ஒரு இடத்துல இறங்குறானுங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு ஃபேமிலி தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ஆட்டுக்குட்டி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். அந்த ஆட்டுக்குட்டியாண்ட வந்து அந்த 2 மொட்டை தலைவங்களும் அந்த காரோட கீ எடுத்துன்னு வந்து போட்டுட்டு அவனுங்க போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறானுங்க. இவனுங்க ஏன் அப்படி பண்ணுறானுங்க, என்ன பண்ணுறானுங்கன்னு யாருக்குமே ஒன்றுமே புரியல. இப்போ வால்டர் ஜூனியர் ஸ்கூல்லேருந்து வால்டர் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறான். அவனோட வீட்டில் வாங்கப்பா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் ஜூனியர் கூப்பிட்றான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்பா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் ஜூனியர் உள்ளே போயிட்டு ஸ்கைலர் கண்டபடி திட்டுறான். என்னதான் உனக்கும் அவருக்கும் சண்டை இருந்தாலும் இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கைலரை திட்டிட்டு போகிறான். ஆனால் ஸ்கைலர் அதுக்கு எதுவுமே பேசலை. இப்போ பிங்க் மேன் ஜேன் இறந்ததே நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து, என்ன நீ பாட்டுன்னு கவுன்சிலிங் கொடுக்குறன்ற பேரில் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, ஏதாவது ஒரு கஷ்டத்தை நேரில் அனுபவிச்சிருக்கியா, உனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் என்னோட சின்ன வயசில் ட்ரக்ஸ் எடுத்ததால் என்னோட பொண்ணையே கொன்னுட்டேன். என்னோட பிறந்த நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி கேட்டாங்க. சரி ஓகே ஒயின் ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி நைட்டு 10 மணி க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசரமாக வண்டி எடுத்தேன். பின்னாடி என்னோட பொண்ணு விளையாடிட்டு இருந்தா. நான் அதை கவனிக்காமல் வண்டியை ரிவர்ஸ் எடுக்கும்போது அவன் நசுங்கி செத்துட்டா. இந்த ட்ரக்ஸ் ரொம்பவே கொடூரமானது, ரொம்ப கொடியது, அதனால தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பிங்க் மேனுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு ஆறுது. நெக்ஸ்ட் டே வால்டர் தங்கி இருக்கிற இடத்துக்கு ஸ்கைலர் வரா. ஸ்கைலர் வந்த உடனே நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் பேச ஆரம்பிக்கிறான். இல்லை பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நீ ஒரு ட்ரக் டீலர், என்னோட குழந்தைங்களுக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு படன்னு பொறிஞ்சு தள்ளிடுறா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு வால்டர் சொல்கிறான். இவ்வளோ பணம் உனக்கு எப்படி வரும்? இவ்வளோ ஷார்ட் டைமில் பணம் வருது அப்படின்னா நீ ஒரு ட்ரக் டீலராக தான் இருக்கணும். உண்மையை சொல்லு, நீ எதை வந்துட்டு சேல் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நான் மெத்தை தான் சேல் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் சேல் பண்ணல, நான் குக்கிங் மட்டும் தான் பண்ணுறேன். அதுவும் நம்மளோட ஃபேமிலியை செட்டில் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவள் கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறா. வால்டருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ பிங்க் மேன் ஒரு வழியாக ட்ரக் எதுவுமே எடுக்காமல் பியூராக வந்திருக்கான். அவனை கூட்டிகிட்டு அவன் தங்கிறதுக்கு வேறு இடம் இல்லை அப்படின்றதால வால்டர் தங்கியிருக்கிற இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆல்ரெடி என்னோட ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ டெம்பரரியாக அங்கே தங்கிக்கோ, எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவனோட செகண்ட் செல்ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி அந்த ஓனர் மெசேஜ் பண்ணியிருக்கான். ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அந்த ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது 3 மாதம் எனக்கு மெத்து ரெடி பண்ணி கொடு, நான் உனக்கு $3 மில்லியன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்னோடய ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. நீங்கள் கூப்பிட்டதுக்காக நான் மதித்து தான் வந்திருக்கேன். என்னை மன்னிச்சிக்கோங்க, உங்களுக்கு மெத்து ரெடி பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதே டைமில் ஒரு பார்டர் விட்டு இன்னொரு பார்டருக்கு இல்லீகலாக கொஞ்சம் ஆளுங்களை கூப்பிட்டு ஒரு லாரி போய்கிட்டு இருக்கு. அந்த லாரிக்குள்ளே இருக்கிற ஒரு பையன், நான் இது மாதிரி நிறைய டைம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக வாய் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பார்டர் விட்டு பார்டர் போகிற கூட்டத்தில் தான் அந்த 2 மொட்டை மண்டைங்களும் இருக்கானுங்க. அவனுங்கிட்ட அந்த பையன் பேசிக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த 2 மொட்டை மண்டைங்க வாயே திறக்கல. கொஞ்சம் தூரம் லாரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கன் சவுண்ட் கேட்குது. என்னாச்சுன்னு தெரியாமல் டிரைவர் பதட்டத்தில் வெளியே வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். வண்டியில் இருந்த எல்லாரையுமே கொண்டுட்டு அவனுங்க கன்னோட வெளியே வரானுங்க. அவங்கள பார்த்து அந்த டிரைவர் ஓடிக்கிட்டு இருக்கான். அவனையும் கொண்டுடுறானுங்க. இப்போ எல்லாருமே கொலை பண்ணிவிட்டு அந்த வண்டியோட பெட்ரோல் டேங்கை உடச்சி அதை கொளுத்தி அந்த வண்டியை எரிச்சிடுறானுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அவனுங்க ஏன் இப்படி பண்ணுறானுங்க, எதுக்கு இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரியல. செகண்ட் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வால்டர் வண்டியை ஓட்டிக்கிட்டு ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த வழியாக ஒரு போலீஸ் வண்டி போகுது. அவரை பார்த்த உடனே வண்டி ரிவர்ஸ் எடுத்து போலீஸ் வண்டி இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இவரை ஃபாலோ பண்ணுறதை பார்த்து வால்டர் ஓரம் கட்டுறாரு. ஓரம் கட்டின உடனே என்ன ஆஃபீஸர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உங்களோட வண்டியோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுங்க, நான் ஏன் உங்களை பிடிச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே, நான் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடாக வந்துட்டேன் அதனால தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் கிடையாது, உங்களோட வண்டியோட ஃப்ரண்ட் கண்ணாடி உடஞ்சிருக்கு, இதை வச்சுக்கிட்டு ஓட்டுறது நல்லது கிடையாது, அதுக்காக தான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. என்னோட வீட்டாண்ட தான் ஏர்கிராஃப்ட் நடந்தது, அதில் விழுந்த சில பாகங்களில் என்னோட வண்டி கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் சொல்கிறத அந்த போலீஸ் கேட்காம இவர் மேலே சார்ஜ் ஷீட் எழுதுறாரு. அதனால் வால்டருக்கு ரொம்பவே கோவம் வந்து அவரை கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வண்டி விட்டு இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்ல கேட்காம வால்டர் வெளியே வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. நீ சொல்ல கேட்காம இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ரொம்பவே வார்னிங் கொடுக்குறாரு. ஆனால் வால்டர் கேட்காம கத்திக்கிட்டே இருக்காரு. அதனால் வால்டரை பிடிச்சிட்டு போய் பொழந்துடுறாங்க. இப்போ அந்த மொட்டை தலையன் எல்லாரையும் கொன்று அந்த வண்டியை எரிச்சான்ல, அந்த கேஸை ஹங்க் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க பார்டர் விட்டு பார்டர் இல்லீகலாக போயிருக்காங்க. ஆனால் யாரோ இவங்கள சுட்டுருக்காங்க. அந்த டிரைவரோட இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதே டைமில் அவரோட பார்ட்னர், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 29 நாளாக உன்னோட ஹைசன்பர்க்கோட ப்ளூ மெத்து வெளியே வரல, அதனால தான் நான் வந்துட்டு சொல்கிறேன், ஹைசன்பர்க் உள்ளே தான் இருக்காங்க, அவரோட மெத்து ஆக்டிவிட்டியில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீ ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது, வால்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இதே டைமில் பிங்க் மேன் அவன் இதுக்கு முன்னாடி மெத்து ரெடி பண்ணிட்டு தங்கிட்டு இருந்தான்ல, அந்த வீட்டை சேல் பண்ணுறதை ஆடு பார்த்துருக்கான். அதனால் அவங்க வீட்டுக்கு போகிறான். வீட்டில் நிறைய ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா கிட்ட போய்ட்டு என்ன ஒர்க்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது, நான் உள்ளே போய் பார்க்கலாமான்னு கேட்கும்போது, இல்லை வேணாம், நீ வேணா வந்துட்டு வெப்சைட்டில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை அசிங்கப்படுத்தி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. இப்போ ஹங்க் வால்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிற இடத்துக்கு வந்து அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சாரி சொல்ல வச்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. வால்டர் கிட்ட உனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு தான், ஓகே இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே டைமில் அந்த கிரிமினல் லாயர் வால்டரை பார்க்கறதுக்கு அவரோட வீட்டுக்கு வந்து, நீ என்ன மறுபடியும் மெத்து ரெடி பண்ணுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஸோ தயவு செஞ்சு என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, என்னால் மெத்து ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த வக்கீலை அனுப்பிச்சி விட்டுறாரு. சரி சப்போஸ் ஏதாவது தோணுச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் அங்கேருந்து கிளம்பிடுறான். வால்டருக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் ப்ராப்ளம் இருக்கிறதால தான் அந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் பிங்க் மேனை காப்பாற்றி விடுவான்ல, அந்த மொட்டை மண்டைனுக்கு ஃபோன் பண்ணி, வால்டரோட ஒய்ஃப் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ, அவளோட வீட்டில் அவள் என்ன பண்ணுறா அப்படின்றத நோட்டம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மண்டைனும் ஃபோனை வச்சிடறான். இதே டைமில் வால்டர் ஜூனியர் கிட்ட ஸ்கைலர் ஹங்கும் மேரியும் சாப்பாடு கொண்டு வராங்க. உனக்கு அதுக்குள்ளே பசிச்சுதுன்னா சொல்லி நான் எதனா எடுத்துகிட்டு வரேன்றா. ஆனால் அவன் மேலே இருக்கிற கோவத்துலேயும் பேசவே இல்லை. ஹங்கும் மேரியும் வந்தப்போ எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஃப்ளென் இது எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என் பேர் ஃப்ளென் கிடையாது, என் பேர் வால்டர் ஜூனியர், அப்பாவோட பேரை கூட சொல்லாத அளவுக்கு உனக்கு அவர் மேலே கடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கைலர் மேலேயும் ரொம்பவே கோச்சிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஸ்கைலரை ஒரு மாதிரி அசிங்கமாக திட்டிடுறான். அதனால் ஹங்கும் மேரியும் சரி ஓகே கூல் டவுன் சொல்லிட்டு அங்கேருந்து வால்டர் ஜூனியரை அமுச்சு விடுறாங்க. வால்டர் ஜூனியர் போனதுக்கப்புறமா வால்டருக்கு சப்போர்ட் பண்ணி ஹங்க் பேசுகிறான். உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஹங்கையும் நோஸ் கட் பண்ணிடுறா. ஹங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹங்கும் மேரியும் வெளியே போய்கிட்டு இருக்கும்போது, இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல, என்னாச்சு சடனாக இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, வால்டர் ஒரு சாதாரண ப்ரொஃபஸர், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வயசாகிடுச்சு, கேன்சர் வேறு, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வச்சுட்டு இதுக்கப்புறம் வால்டர் கூட எப்படி வாழ்றதுன்னு இவன் நினச்சிருப்பா, அதனால தான் அந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு அசம்ஷனை கிரியேட் பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ பிங்க் மேன் அந்த கிரிமினல் லாயர்கிட்ட இருக்கிற அவனோட பணத்தெல்லாம் வாங்கிட்டு, உனக்கு ஒரு ஒர்க் சொல்கிறேன்,
அதை பண்ணுறியான்னு கேட்குறான். நான் தாராளமாக பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த கிரிமினல் லாயர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே டைமில் ஸ்கூலில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வால்டர் அவரோட வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வால்டர் ஜூனியர் அவனோட வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த 2 மொட்டை மண்ணினுங்க ஒரு முதியோர் இல்லத்துக்கு போகிறானுங்க. அந்த முதியோர் இல்லத்தில் டூக்கோவோட அப்பா டியோ இருக்காங்க. இப்போ தான் ரிவீல் ஆகுது அந்த 2 மொட்டை மாட்டினுங்களும் டூக்கோவோட கசின்ஸ். டூக்கோவை யார் கொண்டானோ அவனை பழி வாங்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. யார் கொண்டா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஓஜா போர்டு எடுத்து ஒரு வேர்டிங்ஸாக கையில் வச்சு காமிக்கிறானுங்க. இப்போது வால்டர் அப்படின்றதுக்கு டபிள்யூ அப்படின்னா அவன் பெல் அடிப்பான், ஏ அப்படின்னா பெல் அடிப்பான். அந்த மாதிரி ஒரு வேர்டிங்ஸும் பெல் அடித்து வால்டர் ஒயிட் அப்படின்ற பேரை இவனுங்க 2 பேரும் கரெக்டாக எழுதிடுறானுங்க. இதே டைமில் ஸ்கைலர் மறுபடியும் அவரோட பாஸ் கிட்ட அந்த அக்கௌண்ட்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி அரசாங்கத்தை ஏமாத்துறது, தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறது உன்னோட பசங்களுக்கு தெரிய வந்ததுன்னா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்குறா. நான் வந்துட்டு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்காக தான் அதை பண்ணேன் அப்படின்றத புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே விஷயத்தை தானே வால்டரும் பண்ணான் அப்படின்ற மாதிரி இவன் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைமில் வால்டர்கிட்டேருந்து ஃபோன் வருது. என்னால் இப்போதைக்கு பேச முடியாது, நான் கொஞ்சம் வேலையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வால்டர் ஜூனியர் ஸ்கூல்லேருந்து என்னோட வீட்டுக்கு வந்துட்டான். நான் கூட்டிகிட்டு வரல, அவனோட ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருக்கான். நான் வந்து ஈவினிங் அவனை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒன்று. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபோனை வச்சிடுறா. நீ எதுக்கு அம்மாவுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் இங்கேயே இருக்கேன், அங்கே இருக்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாது, அம்மா எது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணுவா, தப்பு எல்லாமே என்னோட பேரில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ பிங்க்மேனோட அப்பா அம்மா அந்த வீட்டை சேல் பண்ணுறதுக்காக அவங்க லாயர் கூட வந்திருக்காங்க. இதே டைமில் பிங்க்மேனுக்காக அந்த கிரிமினல் லாயர் ஆஜராக இருக்கார். பிங்க்மேன் தான் அந்த வீட்டை வாங்க போகிறான்ட்டு இவங்களுக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட ரேட் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது $8,000 வேணும் அந்த வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்னால் அவ்வளோ தர முடியாது, 4,000 தான் தர முடியும்னு அந்த கிரிமினல் லாயர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது, என்ன பாதி ரேட் சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பலான்னு போகும்போது அந்த வீட்டில் பிங்க்மேன் மெத்லாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அதனால தானே நீங்கள் வெளியே அமிச்சிங்க, ஆனால் அந்த இடத்துல மெத்லாப் இருந்ததுக்கான எந்த அடையாளமே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணனா உங்களை போலீஸ் பிடிச்சிருவாங்க, எப்படி வருதுன்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லாமல் அவன் சொன்ன ரேட்டுக்கே அந்த வீட்டை கொடுத்துட்றாங்க. இப்போது வால்டர் ஜூனியரை வீட்டில் வர்றதுக்காக வால்டர் வந்திருக்கான். ஸ்கைலர் கிட்ட ஒரு பெரிய பீஸா வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் பேசலாமா, நம்ம இதை சாப்பிட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவு க்ளோஸ் பண்ணிட்டு கிளப்பிடுறா. அந்த டென்ஷனில் அந்த பீஸாவை தூக்கி விசிறி கிடைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த பீஸா அந்த ரூஃபில் போயிட்டு உட்காந்துருது. நெக்ஸ்ட் டே அதை பார்த்த ஸ்கைலர் வால்டருக்கு ஃபோன் பண்ணி ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்போம், அதற்கு மேல் செய்ய வேண்டியதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லாம் விட்டுருக்கா. என்னடி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி இவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் பேசுறது எதையுமே கேட்காம ஸ்கைலர் கட் பண்ணிட்டு போடாடே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. வீட்டை சேல் பண்ண பிங்க்மேனோட அப்பா அம்மா அந்த வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பிங்க்மேன் அங்கே வரான். உள்ளே போயிட்டு பார்க்கலான்னு போகும்போது ஹே அந்த வீடு சேல் பண்ணிட்டோம், எப்போ வேணால் ஓனர் வருவாங்கன்னு சொல்லும்போது அந்த வீட்டை வாங்கின ஓனரே நான் தான், என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனீங்க, நீங்கள் கிளம்புங்கடாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வெளியே நிற்க வச்சுட்டு அவன் உள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். இப்போ ஸ்கைலரோட ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணுறதுக்காக அந்த மொட்டை மண்டியன் வெளியே நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் போன உடனே அவங்க வீட்டில் அவங்க பேசுகிறதெல்லாம் ஒட்டி கேட்கறதுக்காக ஒரு சீக்ரெட் மைக்கை அவங்க வீட்டோட செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த டைமில் வால்டர் அங்கே வரான். வந்து அவங்க வீட்டில் டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா வேறு லாக் மாட்டி வச்சுருக்கு. என்னோட லாக்கை கூட மாற்றிட்டியா அப்படின்ற கடுப்பில் ஒரு டக்டு வழியாக அந்த வீட்டு உள்ள நுழையிறான். வீட்டு உள்ள நுழைஞ்சி வெளியே வந்து அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு உள்ளே குளிச்சிக்கிட்டு இருக்கான். உள்ளே குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த 2 மொட்டை மாண்டனுங்க இருக்கானுங்கள டூக்கோட கசின்ஸு, அவனுங்க 2 பேரும் கோடாலியோட உள்ளே வரானுங்க. உள்ளே வந்து வால்டரை கொல்றதுக்காக உள்ளே போகிறானுங்க. அதை அந்த சீக்ரெட் மைக் வைக்க வந்த அந்த மொட்டை மண்டியை பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறான். அந்த கிரிமினல் லாயருக்கு தான் ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்கான்ல பல்காக வந்துட்டு மெத்து வாங்குவானே அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வால்டரை கொலை பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறான். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வால்டர் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவன் வெளியே வந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக போட்டு தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மண்டி எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த டைமில் அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி மெசேஜ் இருக்குது. சரி ஓகே இன்றைக்கி அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனுங்க கிளம்புறானுங்க. வெளியே வந்து பார்த்த வால்டருக்கு அங்கே யாரோ இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. இதோட இந்த எபிசோட் முடியுது. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கும் அந்த 2 மொட்டை மண்டியனுக்கும் என்ன சம்பந்தம், அவர் ஏன் வால்டரை காப்பாற்றுறாங்க அப்படின்ற விஷயங்களை வர வீடியோக்களில் பார்க்கலாம். தேங்க்யூ.